4.8 கிராம். அடுத்த கேள்வி 4.8 கிராம் அமோனியாவில் உள்ள 4.8 கிராம் மெக்னீசியத்தில் உள்ள 4.8 கிராம் மெக்னீசியத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு 4.8 கிராம் மெக்னீசியத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமனான அணுக்களை கொண்ட 4.8 கிராம் மெக்னீசியத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமனான அணுக்களை கொண்ட அமோனியாவின் திணிவு யார்? அமோனியாவின் திணிவு யார்? நாலு தசம் எட்டு கிராம் மெக்னீசியத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமனான அணுக்களை கொண்ட அமோனியாவின் திணிவு யார்? 4.8 கிராம் மெக்னீசியம். மெக்னீசியம் அணுக்களின் எண்ணிக்கையும் அமோனியாவில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் சமனாக இருக்கணும் என்றா மெக்னீசியத்தின் மூலம் அமோனியாவில் உள்ள அணுக்களின் மூலம் சமனாக இருக்கும். உதாரணமா பிள்ளைகள் 2 மூல் மெக்னீசியம் இருக்கின்றது. 2 மூல் வேண்டாம், இப்படி இருக்கும். 4 மூல் மெக்னீசியம் இருக்கு. 4 மூல் மெக்னீசியத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் 1 மூல் அமோனியாவில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் சமன். ஏன் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. 4 மூல் மெக்னீசியத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் 1 மூல் அமோனியாவில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் சமன். ஏனென்று யாராவது சொல்லக்கூடிய சொல்லுங்க. ஏன் 4 மூல் மெக்னீசியத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் 1 மூல் அமோனியாவில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் சமன். ஏனென்றால் 4 மூல் மெக்னீசியம் இருக்கு. 1 மூல் அமோனியாவில எத்தனை மூல் அணு இருக்கு சொல்லுங்க. 1 மூல் அமோனியாவில எத்தனை மூல் அணு இருக்கு? 4. அப்ப இதுலயும் 4 மூல் அணு இருக்கு, இதுலயும் 4 மூல் மெக்னீசியம் இருக்கு. அப்ப 4 மூல் மெக்னீசியத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமனான அணுக்களை கொண்ட அமோனியாவின் மூல விட இருந்தா 1 மூல். 4ஆல பிரிச்சு விட்டாச்சு. இதைத்தான் நான் இப்படி செய்ய போறேன். இப்ப என்னண்டா கவனிங்கோ, உங்களுக்கு செய்த ஸ்டெப்பை பார்க்க விளங்கும். இது ஒரு பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு இந்த கேள்வி. அப்ப 4.8 கிராம் மெக்னீசியத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமனான அணுக்களை கொண்ட அமோனியாவின் திணிவியாகும். முதல் மெக்னீசியத்தின் மூல். மெக்னீசியத்தின் மூல் விளங்காட்டி கேட்கணுமா? இது கொஞ்சம் சிக்கலாம். 4.8 கிராம் இன்று 24 கிராம் மோல் -1. 48 தர 10 உண்டென்று எழுதலாம். கீழ் 24 2 தர 10 1 மூல். இதே அளவு மூல் அணுக்கள் வரணும் என்றா அமோனியாவின் மூல் எவ்வளவு இருக்கும் என்றா அமோனியாவின் மூல் எவ்வளவு இருக்கும் என்றா 2 தர 10 ஒன்றின் கீழ் 4 மூல். 2 தர 10 ஒன்றின் கீழ் 4 மூல். 4 மூல். அப்ப இவ்வளவு மூல் அமோனியா என்றா அமோனியாவில் உள்ள அணுவின் மூல காணணும் என்ன செய்ய வேண்டும்? அமோனியா இந்த மூல் இதுதான் இருக்கு. ஆகவே இந்த அமோனியாவில் உள்ள அணுவின் மூல காணணும் 4ஆல இருக்கும். 4ஆல பிரிக்கிற என்ன வரும்? 2 தர 10 ஒன்று வரும். ஆகவே மெக்னீசியம் அணுவின் மூலம் 2 தர 10 ஒன்று. அவை அணுக்களின் மூல எண்ணிக்கை சமனாக இருக்குது. ஆகவே எண்ணிக்கை சமனாக இருக்கும். விளங்குதா? தயவுசெய்து சொல்லுங்க. ஆகவே அமோனியாவின் திணிவு 2 தர 10 ஒன்றின் கீழ் 4 மூல் தர 17 கிராம் மோல் மைனஸ். அமோனியா இந்த மூலக்கூட்டு திணிவு 17 கிராம் மோல் மைனஸ்.
இதை சுருக்கினால் 0.85 கிராம் 0.85 கிராம் செய்யும். சொல்லுங்க, அடுத்த வேலை போவோம். இன்னும் ஒரு கேள்வி செய்து பார்ப்போம். சரி, அழைக்கிறேன் இல்லையா? செய்தா கையெழுத்தோம், பேசாம செய்துட்டு பார்த்து போறோம். சரி, ஓகே, ரைட். அடுத்த கேள்வி நீங்க செய்ய போறீங்க. ரைட், செய்யணும். 2.3 கிராம் சோடியத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு 2.3 கிராம் சோடியத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமனான அணுக்களை கொண்ட C2H4 உதவியல்காரன் சோடியத்துக்கு 23 கிராம் மோல் மைனஸ் 1, C2H4க்கு 28 கிராம் மோல் மைனஸ் 1. நீங்க செய்யக்கூடிய யாராவது இருந்தால் வீட்டை ரஃப் பேப்பர் இருக்கும், காப்பியில் எழுதி எல்லாம் வெட்டி கொத்தாதீங்க, செய்து முடிச்சிருவா. செய்துட்டா கையெட்டும். யார் செய்த? லிது. இது வந்து என்ன பேர்? இது வந்து இல்ல, வேற பேர்ல வந்து. சரி, என்ன பிள்ளை சொல்லுங்க. 4.66 தர 10 4.66 தர 10. வெரி குட். வெரி குட். என்னண்டா பாருங்க, சோடியத்தின் மோல் 2.3 கிராம் இங்கு 23 கிராம் மோல் மைனஸ் 1, 0.1 மோல். இதே அளவு மோல் அணு சசம் ஒரு மோல் சோடியம் அணு இருக்கு. இதே அளவு மோல் C2H4 இருக்க வேணும்டா, இதே அளவு மோல் அணுக்களை கொண்ட C2H4 மூல எவ்வளவு இருக்கும்டா, C2H4 மோல்
தசம் ஒரு மூல் இப்படி எழுதினா இல்ல தசம் ஒரு மூல் அணுக்களை கொண்ட அணுக்களை கொண்ட அணுக்களை கொண்ட அதாவது அணுக்களை உடைய C2H4 மோல் தசம் ஒன்றின் கீழ் 4 தசம் ஒன்றின் கீழ் 4 அப்ப இவ்வளவு தசம் ஒரு ஒன்றுங்கள் 4 மூல் C2H4ல தசம் ஒரு மூல் அணுக்கள் இருக்கு. ஆகவே C2H4 தெளிவு சைபர் தசம் ஒன்றின் கீழ் 4 மூல் பெற 28 கிராம் மோல் -1 சுருக்கிவிட்டார். சைபர் தசம் 466 கிராம் சரி. இந்த டைப்க்கு செய்வீங்கள். கெரியும் போடுங்கோ. எளிய கச்சேன்கள் கெரியும் போடுங்கோ. எளிய கச்சேன்கள் சிம்பிள் கச்சேன் கெரியும் போடுங்கோ. எளிய கச்சேன்கள் கைய விடுங்கோ. எளிய கச்சேன்கள் ஓகே. கூட்டம் ஒன்று கச்சேன்கள் லித்தியம் பிளஸ் சோடியம் பிளஸ் K பிளஸ் ருபீடியம் பிளஸ் சீசியம் பிளஸ். கூட்டம் 2 கச்சேன்கள் பெர்லியம் 2 பிளஸ் Mg2 பிளஸ் கால்சியம் 2 பிளஸ் ஸ்ட்ரோன்சியம் 2 பிளஸ் பேரியம் 2 பிளஸ். இதெல்லாம் கூட்டம் 2 கச்சேன்கள். மூன்றாவது வேற டி தொகுப்பு உலோக கச்சேன்கள் அதுல நிறைய இருக்கு. Ap2 பிளஸ் Ap3 பிளஸ் சென்று இருக்குது. Cu கருதா Cu பிளஸ் Cu2 பிளஸ் வந்து இருக்குது. முக்கியமானதுல மட்டும் எழுதி வர்றேன். சரிதானே? அடுத்தது நிக்கல் எடுத்தா பிரதானமா நிக்கல் 2 பிளஸ், Mn எடுத்தா Mn2 பிளஸ், ஸ்கேண்டியத்தை எடுத்தா ஸ்கேண்டியம் 3 பிளஸ். சரிதான்? ஸ்கேண்டியம் குரோமியத்தை எடுத்தா 3 பிளஸ் கச்சேன் மெயினா மங்கனன் இரும்பு கோபோல்ட். கோபோல்ட்ல 2 இருக்கு. கோபோல்ட் 2 பிளஸ் கோபோல்ட் 3 பிளஸ். நாகத்தை எடுத்தா சட்டன் 2 பிளஸ் காணும். சும்மா இப்படியான கச்சேன்கள் இது கண்டு தெரிஞ்சா காணும்.
எழுதிட்டீங்களா? ரைட், சரி போடுங்க. அடுத்தது oxy anion, oxy anion, oxy anion, oxy anion, நைட்ரஜனுக்கு 2 oxy anion இருக்கு. ஒன்று NO2 மைனஸ், அடுத்தது NO3 மைனஸ். NO2 மைனஸ் நைட்ரைட் என்னுவோம், இது நைட்ரேட் என்று சொல்லுவோம். இரண்டாவது சல்பருக்கு SO3 2 மைனஸ் ஒன்று இருக்கு, SO4 2 மைனஸ் ஒன்று இருக்கு. மூன்றாவது கார்பனுக்கு CO3 2 மைனஸ். நாலாவது பொஸ்பரஸுக்கு PO4 3 மைனஸ். அஞ்சாவது குரோமியத்துக்கு 2 இருக்கு, CrO4 2 மைனஸ், Cr2O7 2 மைனஸ். ஆறாவது Mnக்கு 2 இருக்கு, MnO4 மைனஸ், MnO4 2 மைனஸ். சரிதானே? ரைட், வேற உலகான். ஹலோ, சொல்லிட்டீங்களோ? ரைட், கெரிம் ஒருங்கோ. உப்புகளின் வகைகள், டைப் ஆஃப் சால்ட். உப்புகளின் வகைகள். உப்புகளின் வகைகள். முதலாவது கொடுங்கோ, எளிய உப்புக்கள், சிம்பிள் சால்ட். எளிய உப்புக்கள் NgCl2, FeCl3, FeCl3, FeSO4, Fe2SO4 thrice, AlNO3 thrice, MgNO3 twice. இதுல இப்ப என்னென்ன அயன்கள் இருக்குன்னு சொல்றோம். MgCl என்னென்ன சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் பிள்ளைகள் ஏ லெவல்ல, நீங்க ஓ லெவல்ல இருந்து வந்து கஷ்டப்படுற விஷயம், அதெல்லாம் இதுல சொல்லி கொண்டு போவோம். சொல்லுங்க, MgCl என்ன? Mg2 plus Mg2 Cl minus. எத்தனை Cl minus? Cl minus 2 Cl minus. ரைட், மேக்க ஓபன் பண்ணுங்க. ரைட், FeCl3 பார்த்தா மேக்க ஓபன் பண்ணுங்க. காட்டிக்கொண்டிருக்கும் போட்டோ. FeCl3 பார்த்தா இது இருக்கு. Fe3 பிளஸ் FeCl3 3 Cl minus. FeSO4 எடுத்தால் Fe2 பிளஸ் SO4 2 minus. இதுல பார்த்தா Fe2SO4 thrice பார்த்தா Fe3 பிளஸ் SO4 2 minus. இது இந்த 3 பிளஸ் இது SO4 2 minus. எத்தனை Fe3 பிளஸ் இருக்குண்டா இதுல இதுக்கு என்ன இருக்கு? 10 இருக்கு. ஆகவே 10 Fe3 பிளஸ். SO4 2 minus எத்தனை இருக்குண்டா
இதுக்கு கீழே உள்ள நம்பர் என்ன போட்டு கிடக்கு 3. அப்ப 3 எடுத்துக்கொள்ளும். இதுல என்ன இருக்குண்டா அலுமினியம் 3+. அடுத்தது NO3 என்ன நினைச்சு போடுவோம். NO3 மைனஸ். எத்தனை NO3 மைனஸ் இருக்குண்டா 3 NO3 மைனஸ். இதுல பாத்தீங்கன்னா Mg என்றா Mg2+, 2 NO3 மைனஸ். FePO4 எப்படி FePO4 என்றா Fe3 plus PO4 3 மைனஸ். அப்ப Fe3 plus PO4 3. சரிதா? ரைட். எல்லாம் எளிய உப்புக்களுக்குள்ளவை. வெளியிட்ட சொல்லுங்க. அடுத்தது சரி போடுங்க. இரட்டை உப்புக்கள் டபுள் சால்ட். இரட்டை உப்புக்கள். இரட்டை உப்புக்கள். K2SO4 dot Al2SO4 3 dot 24H2. இது ஒரு நீரேற்றப்பட்ட இரட்டை உப்பு. இதுல என்னென்ன இருக்குண்டா யாராவது ஒரு ஆள் சொல்லுவோம் என்னென்ன அயன்கள் எத்தனை இருக்கு என்னென்ன இருக்கு எனக்கு ஒரு சொன்னீங்கன்னா பார்ப்போம். சொல்லுங்க என்னென்ன இருக்கு. என்னென்ன அயன்கள் இருக்கு எழுதிட்டான தான் நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக அயன்கள் எல்லாத்தையும் தந்தேன். சொல்லுங்க. 2K plus 2K plus 2K plus SO4 2 minus SO4 minus எத்தனை SO4 2 minus எத்தனையம்மா SO4 minus 4 SO4 minus வேற 2Al3 plus 2Al3 plus வேற 24 H2 H2 அயன் எழுதக்கூடாது. H2 அயனா உடையா அதை புறக்கணிக்கலாம். இரண்டாவது KCl dot MgCl2 dot 6H2O. இதுல என்னென்ன இருக்க வேண்டாம். K plus 3Cl minus எங்க 3Cl minus இதுல ஒரு Cl minus இதுல 2 Cl minus Mg2 plus RH2. மூன்றாவது FeSO4 dot ammonium sulfate dot 6H2O. இதுல என்ன அயன்கள் இருக்க வேண்டாம். நான் அயன் உங்களுக்கு தரையில நான் கொண்டு போறேன். Fe2 plus உண்டு
NH4 பிளஸ் அமோனியம் அயன் என்று சொல்றது. NH4 பிளஸ் 10 இருக்கு, SO4 மைனஸ் 10 இருக்கு, 6 H2O இருக்கு. இனி விளங்கி இருக்க நினைக்கிறோம். டபுள் சால்ட். போடுங்க. நீரேற்றப்பட்ட எளிய உப்புக்கள். அடுத்தது மூன்றாவது நீரேற்றப்பட்ட எளிய உப்புக்கள். லக்ஸவி மைக்க மியூட் பண்ணி விடுங்க. நீரேற்றப்பட்ட எளிய உப்புக்கள். இரட்ட உப்புக்களில் எளிய உப்புக்கள். செப்பு சல்பேட் .5H2. இதுல என்னென்ன இருக்குண்டா Cu2 பிளஸ் இருக்கு, SO4 2 மைனஸ் இருக்கு, 5 நீர் மூலக்கூறு இருக்கு. கலந்து சோடியம் கார்பனேட் .10H2. இதுல என்ன இருக்குண்டா 2 Na பிளஸ் இருக்கு, CO3 2 மைனஸ் இருக்கு, 10 நீர் மூலக்கூறு இருக்கு. மூன்றாவது கால்சியம் குளோரைடு .6H2O. இதெல்லாம் நீரேற்றப்பட்ட உப்புகள். இதுல என்ன இருக்குண்டா கால்சியம் 2 பிளஸ் இருக்கு, 2 Cl மைனஸ் இருக்கு, 6 நீர் மூலக்கூறு. நாலாவது Na2H2O3 .5H2O. இதுல என்ன இருக்குண்டா 2 Na பிளஸ் இருக்கு, H2O3 2 மைனஸ் இருக்கு, 5 நீர் மூலக்கூறு இருக்கு. ரைட். இதோட உப்புகளின் வகைகள் முடிஞ்சு. கழிப்பட்டு விடுங்க.
ரைட் கெடிம் போடுங்கோ வெண்ணமிலங்கள் 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 HF HCl HBr HI இதுல HF தவிர மற்ற எல்லாம் வெண்ணமிலம் நைட்ரசന്റെ oxy அமிலத்திலே HNO3 மட்டும் வெண்ணமிலம் கந்தகத்திலே ஒரு ஆள் மட்டும் வெண்ணமிலம் H2SO4 மட்டும் வெண்ணமிலம் இந்த மூணு தான் எங்களுக்கு பிரதானமா தெரிய வேணும் இன்னும் ஒண்ணு தந்துடுறேன் குளோரின் oxy அமிலத்திலே HClO3 HClO4 இதுகள் எல்லாம் வெண்ணமிலம் போடுங்கோ வெண்காரங்கள் வெண்காரங்கள் போடுங்கோ வெண்காரங்கள்ல முதலாவது கூட்டம் உண்டு ஹைட்ரோக்சைடுகள் கூட்டம் உண்டு ஹைட்ரோக்சைடுகள் லிதியம் ஹைட்ரோக்சைடு sodium hydroxide, potassium hydroxide, rubidium hydroxide, cesium hydroxide. இதுகள் எல்லாம் வெண்காரங்கள். அடுத்தது இரண்டாவது பெர்லியம் மேக்னீசியம் தவிர்ந்த கூட்டம் 2 ஹைட்ரோக்சைடுகள் கூட்டம் 2 ஹைட்ரோக்சைடுகள் calcium hydroxide, strontium hydroxide, barium hydroxide. இதுகள் எல்லாம் வெண்காரங்கள். நான் உங்களுக்கு படிப்பிக்கிற 3ஆம் பாடம் என்பது 3ஆம் பாடம் மட்டும் இல்லை கெமிஸ்ட்ரிக்கு தேவையான கால்குலேஷன் எல்லாம் இந்த பாடத்துல சொல்லித்தரேன் நீங்க ரசாயனவியல் படிக்கிறதுக்கு தேவையான கணிப்புகள் எல்லாமே 3ஆம் பாடத்துல சில டீச்சர் 3ஆம் பாடத்துக்குரிய விஷயம் மட்டும் படிப்பிக்கிறார் அதனால பிள்ளைகளுக்கு கெமிஸ்ட்ரி கடினமாக இருக்கிறது காரணம் அதுதான் ஏன்னா இன்ஆர்கானிக்ல சேர்ந்த விடயங்களும் வரும் இன்ஆர்கானிக் படிச்ச அப்புறம் கொஞ்சம் கால்குலேஷன் வரும் நாங்கள் இது எல்லாமே இதுக்குள்ள படிச்சு முடிப்போம் முடிஞ்சா உங்களுக்கு இந்த பாடம் மிகவும் இலகுவானதாக இருக்கு சரி அதனால இதெல்லாம் படிப்பிக்கிறோம் உப்புக்கள் என்ன வெண்ணமிலங்கள் என்ன வெண்காரங்கள் என்ன சரி எழுதிட்டா சொல்லுங்க சரி எழுதுமோ வெண்ணமிலங்கள் வெண்காரங்கள் கமா உப்புக்கள் என்பன வெண்ணமிலங்கள் வெண்காரங்கள் கமா உப்புக்கள் என்பன நீர்க்கரைசலில் முற்றாக அயனாக்கம் அடையும் நீர்க்கரைசலில் முற்றாக அயனாக்கம் அடையும் வெண்ணமிலங்கள் வெண்காரங்கள் உப்புக்கள் என்பன
நீர் கரைசலில் முற்றாக அயனாக்கம் அடையும். HCl aqueous நீர் கரைசல் HCl இருக்கா 8+ aqueous சக ஒரு என்ன இருக்கிறது Cl - இரண்டாவது H2SO4 aqueous நீர்ல கரைத்தால் என்ன அயனாக்கம் அடைந்து 2 H+ aqueous ஐயும் SO4 2- aqueous ஐயும். மூன்றாவது ஒரு வெங்காயத்துக்கு தருவோம் NaOH aqueous நீர் கரைசல் அயனாக்கம் அடைந்தா என்ன வரும் என்றா Na+ aqueous OH- aqueous. நாலாவது பேரியம் ஹைட்ராக்சைடு aqueous நீர் கரைசல் அயனாக்கம் அடைஞ்சா என்ன வரும் என்றா பேரியம் 2+ aqueous பேரியம் 2+ aqueous ஆக 2 OH-. அஞ்சாவது FeCl3 aqueous அயனாக்கம் அடைஞ்சா என்ன வரும் நீங்கள் எழுதணும் ஒரு அஜுவா FeCl3 aqueous அயனாக்கம் அடைஞ்சா என்ன வரும் Fe3+ aqueous சக 3Cl-. இதெல்லாம் கணக்கு செய்வதற்கு தேவைப்படும் அயனாக்கம் அடையும். ஆறாவது Fe2SO4 thrice aqueous அயனாக்கம் அடைந்தா வேறு ஒரு ஆள் சொல்லு இப்ப சொன்னா சொல்ல வேண்டாம் வேறு ஒரு ஆள் செகண்ட் 2Fe3+ aqueous. என்னமா கொஞ்சம் பேர் சொல்லும் ஆத்மி 2Fe3+ aqueous. 10 இருக்குது அப்ப 10 Fe3+ aqueous 3SO4 2- aqueous. 3SO4 2- aqueous. Right. இப்படி உப்புகள் எல்லாத்துக்கும் அயனாக்கம் எழுத தெரிய வேணும். அப்ப அதுக்காக தான் நான் என்னென்ன கட்டியன்கள் இருக்கு என்னென்ன அந்நியன்கள் இருக்கு உப்புகள் டைப் என்ன அதுக்கு பிறகு அயனாக்கம் எல்லாமே உங்களுக்கு கிளியரா சொல்லிடுவாங்க. இனி கணக்குகள்ல இதுகள் சம்பந்தப்பட்டா உங்களுக்கு இனி கணக்கு செய்யறதுல குழப்பம் ஒன்றும் இருக்காது. புரிஞ்சா? சரி ஓகே. கேள்வி ஒன்றுக்கு வாங்கோ. 1 தர 10⁻³ மோல் Fe2SO4 thrice கரைசலை கருதுக. 1 தர 10⁻³ மோல் Fe2SO4 thrice கரைசலை கருதுக. சரியோ? கரைசலை கருதினால் முதலாவது கேள்வி Fe3+ மூல எண்ணிக்கை ஆகும். Fe3+ மூல எண்ணிக்கை ஆகும்.
1 தர 10 செய்ய 3 மூல் Fe2SO4 கருதலை கருதுக என்று போட்டுட்டு முதலாவது கேள்வி Fe3 பிளஸ் மூல் எண்ணிக்கை என்னைய வேணும் 1 தர 10 செய்ய 3 என்னைய வேணும் எத்தனை Fe3 பிளஸ் இருக்கு 10 Fe3 பிளஸ் இருக்கு அப்ப என்ன செய்ய வேணும் 10ஆல சொல்லுங்க பெருக்க அப்ப 10ஆல பெருக்க வேணும் பிரிக்கிறதோ பெருக்கிறதோ சொல்லுங்க பிரிக்கிறதோ பெருக்கிறதோ பாருங்க என்னம்மா ഇതിന്റെ മൂൾ 1 തര 10 செய்ய 3 மூணு டைல இருக்கிற Fe3 பிளஸ் இந்த மூல் காண்றதுக்கு நான் நிறைய வேணும் 10ஆல பெருக்க வேணும் ஏனென்றா Fe2SO4 த்ரைஸ் அயனாக்கமடைஞ்சா 10 Fe3 பிளஸ் சக 3 SO4 2 அப்ப இது 1 தர 10 செய்ய 3 மூணுண்டா இது 10 தர 10 செய்ய 3 மூணு ஏனென்றா 1க்கு 2க்கு 3 என்ற விதத்துல இருக்கு இதெல்லாம் ஓ லெவல்ல படிச்சிருக்கணும் பி சமானவன்ற வேர்ட் யாரும் சொல்லி தந்தவே ஓ லெவல்ல அதுவும் தெரியும் சொல்லி தெரியல பி சமானவன் இல்ல பாத்தீங்களா உங்களோட ஓ லெவல் சரியான வீக் ஓ லெவல்ல நீங்க வீக்கா இருக்கிறவரையே தான் ஏ லெவல் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால பிள்ளைகள் நான் உங்களுக்கு புலவு டீப்பா ஆறுதலா எல்லாம் படிவா சொல்லி தர காரணம் இல்லாம இல்லைன்னா மனவன் கணக்கு செய்ய வைக்கிறா 3ஆம் பாடம் வழங்கியிலிருந்து வந்துடும் இதுல பிள்ளைகள் இந்த தாக்கிகள் விளைவுகள் இந்த சமப்படுத்தப்பட்ட சமன்பாட்டில் உள்ள தாக்கிகள் விளைவுகள் இந்த சமப்படுத்துற குணகங்கள் இருக்கല്ലോ அதைத்தான் நாங்க பி சமானம் சொல்றோம் இந்த பி சமான குணகங்கள் எப்படி இருக்குன்னா 1க்கு 2க்கு 3 இருக்கு ஆகவே ഇതിന്റെ மூல் 1 தர 10 ஒரு மூல் என்றா ഇതിന്റെ மூல் எவ்வளவு வேணும்னா 2 மூல் இது எவ்வளவு வேணும் 3 மூல் அந்த அடிப்படையில பாக்குறோம் அப்ப இது 2 தர 10 செய்ய 3 மூல் என்றா இது 3 தர 10 செய்ய 3 மூலா இருக்கு அப்ப Fe3 பிளஸ் மூல் எண்ணிக்கையாது இதெல்லாம் எப்படி எழுதணும் வேண்டிய இல்ல இதை பார்த்தோட விளக்கிறேன் எத்தனை Fe3 பிளஸ் இதுல இருக்கு சொல்லி தந்துறாங்க உங்களுக்கு 10 இருக்கு அப்ப 2ஆல இருக்கிறோம் அப்ப 2 தர 10 செய்ய 3 மூல் 2வது கேள்வி Fe3 பிளஸ் அயன்களின் எண்ணிக்கையாது 2வது கேள்வி Fe3 பிளஸ் அயன்களின் எண்ணிக்கையாது Fe3 பிளஸ் அயன்களின் எண்ணிக்கையாது என்னையோண்டா 2 தர 10 செய்ய 3 மூலை 6.022 நேற்று படிப்பீங்களா தர 10 23 மூல் மைனஸ் 1 பெருக்கப்படும் பெருக்கினால் 12.044 தர 10 20 Fe3 பிளஸ் அயன்களின் எண்ணிக்கை 10 செய்ய 3 10 23 10 20 2ஆல இதை பெருக்கி மூன்றாவது கேள்வி SO4 மைனஸின் மூல் எண்ணிக்கையாகும் SO4 மைனஸின் மூல் எண்ணிக்கையாகும் என்னைய வேணும் சொல்லுங்க SO4 மைனஸின் மூல் எண்ணிக்கையை காணணும்னா தரப்பட்ட உப்பின் மூலை எத்தனையால் பெருக்க வேணும் தர 10 செய்ய 3 ஓகே எத்தனையால் பெருக்க வேணும் 2 தர 10 செய்ய 3 மூலை என்னைய வேணும் சாரி 1 தர 10 செய்ய 3 மூலை எத்தனையால பெருக்க வேணும் 3ஆல பெருக்க வேணும் அப்ப 3 தர 10 செய்ய 3 ஏன் இதுல 3 SO4 மைனஸ் இருக்கு எத்தனை SO4 மைனஸ் 3 SO4 மைனஸ் இருக்கு 4வது கேள்வி SO4 மைனஸ் அயன்களின் எண்ணிக்கையா SO4 மைனஸ் அயன்களின் எண்ணிக்கையா 3 தர 10 செய்ய 3 மூல் தர 6.022 தர 10 23 மூல் மைனஸ் 1 தம்பிரே இது அளவு கூடாம விட்டுறாரு முன்னே அளவுகள் ஒன்றும் இல்ல எழுதினீங்கன்னா நீ கிளாஸுக்கு வராது நீ எங்க கேட்டாலும் சும்மா இல்ல கணக்கு படிக்க கூடாது எல்லாம் யூனிட்டோட எடுக்கணும் இது மூல் அவகாரம் மாறக்கூடிய அளவு மூல் மைனஸ் 1 3ஆல பெருக்கு 18.06 10 செய்ய 3 10 23 10 20 நிச்சயம் இதுதான் SO4 மைனஸ் அயன்களின் எண்ணிக்கை
அடுத்தது 5வது கேள்வி. மொத்த எண்களின் மூல எண்ணிக்கை யார்? மொத்த எண்களின் மூல எண்ணிக்கை யார்? மொத்த எண்களின் மூல எண்ணிக்கை யார்? மொத்த எண்களின் மூல எண்ணிக்கை என்றா சில பிள்ளைகளை செய்வினம் இப்படி செய்வினம். என்னண்டு சில பிள்ளைகளை பார்த்தா அவை எப்படி செய்வினம் என்றா Fe3 plus இந்த மூலையும் SO4 minus இந்த மூலையும் கண்டு கூட்டுவினம். நாங்கள் அப்படி செய்யணும் இல்ல. என்ன செய்ய போறோம்? மொத்த எண்களின் மூல எண்ணிக்கை ஆன்றதுக்கு 1 தர 10 செய்ய 3 மூலை எத்தனை பேருக்கு ஆகணும் சொல்லுங்க பாப்போம். 5 கேட்டிக்காரு. இதுல Fe3 plus 2 இருக்கு, SO4 minus 3 இருக்கு. 5 பெருக்கி விட்டா 5 தர 10 செய்ய 3 3. இதுதான் மொத்த எண்களின் மூல எண்ணிக்கை. இதெல்லாம் விளங்கணும் என்றாக்கா இந்த உப்புகளின் வகைகள் அயனாக்கம் இதெல்லாம் படிப்பிச்சனா இல்லாம இந்த கேள்வி செய்யறது அவங்களுக்கு இன்னைக்கு விளங்கி இருக்காங்க. அடுத்தது கடைசியா இன்னொரு கேள்வி கேட்டு விடுவோம். மொத்த எண்களின் எண்ணிக்கையாது மொத்த எண்களின் எண்ணிக்கையாது 5 தர 10 செய்ய 3 மூலை 6.02 தர 10 23 மூல் -1 இதை போனா விட்டுறாங்க. 5 6.02 30.11 தர 10 20. இதோட இந்த பகுதி கிளியர். முதல் 3 பாடத்திலேயே முக்கியமான பாடம் 3ஆம் பாடம். முதலாம் பாடம் 2ஆம் பாடம் கொஞ்சம் பாடமாக்கியும் விட்டுருவிய. இது அப்படி இல்லை, விளங்க வரும். A லெவலுக்கு வந்த பிள்ளை உண்டு 3ஆம் பாடத்துல கஷ்டத்தை உணரும். முதலாம் பாடத்துல பெருசா கெமிஸ்ட்ரி கஷ்டம் மாதிரி தெரியா. 3ஆம் பாடம் சரியா விளங்குறே இல்லை ஆக்களுக்கு. அதுக்கு காரணம் டீச்சர்ஸ் படிப்பிக்க விடுற பிள்ளை என்னென்றா சரியான ஓர்டர்ல படிப்பிக்கிறீங்க, சும்மா படிப்பிக்கிறது. இந்த பிள்ளைக்கு ஓடவில்லை, இந்த பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரியுமோ என்ற பற்றி யோசிக்கிறேன் பிள்ளைய. சும்மா உங்களுக்கு டேயில இதை தந்து இதை தந்துட்டு வெளியே தந்தா உங்களுக்கு இதை என்னண்டே விளங்காது. இதுக்கு என்னென்ன ஆயின்றது தெரியாது. அதோட பாடம் குழம்பு. சரியா? ரைட். நாங்கள் அடுத்த பகுதிக்கு போக போறோம். ஹெரிங் போடுங்கோ. மூலர் திறன் என்னன்னு சொல்றது? மூலர் திறன். இந்த நோட்டேஷன் கேபிட்டல் எம். ஒரு டெசிமீட்டர் கியூப் கரைசலில் உள்ள 1 டெசிமீட்டர் கியூப் கரைசலில் உள்ள 1 டெசிமீட்டர் கியூப் கரைசலில் உள்ள கரைய மூல்களின் எண்ணிக்கை, அதாவது கரையத்தின் மூல் எண்ணிக்கை, கரைய மூல்களின் எண்ணிக்கை அல்லது கரையத்தின் மூல் எண்ணிக்கை என்று சொல்லலாம். மூலர் திறன் எனப்படும். மூலர் திறன் எனப்படும். மூலர் திறன் எப்படி காண போறோம்டா, மூலர் திறன் கேபிட்டல் எம் சமன் கரையத்தின் மூல் எண்ணிக்கை கரைசலின் கனவளவு. கரைசலின் கனவளவு. கரைசலின் கனவளவு அலகு டெசிமீட்டர். கரைசலின் கனவளவு டெசிமீட்டர். ஆகவே அலகு என்னென்று வரும்டா மூல் டெசிமீட்டர் கியூப். மூலின்கள் டெசிமீட்டர் கியூப். டெசிமீட்டர் கியூப் மேல கொண்டு போனால் மூல் டெசிமீட்டர் மைனஸ் மூலர். கரையத்தின் மூல் எண்ணிக்கை கரைசலின் கனவளவு. கரைசலின் கனவளவு இப்படி காணுவீங்கள்.
ஒரு கரைசலின் கனவளவை எப்படி கணிக்கிறது? கரைசலின் கனவளவு சமன், நான் சொல்றது எழுதுங்க, கரைசலின் கனவளவு சமன் கரைசலின் கனவளவு சமன், நான் சொல்றது எழுதுறீங்களா? கரைசலின் கனவளவு சமன் கரையத்தின் கனவளவு, வால்யூம் ஆஃப் சொல்யூட், கரையத்தின் கனவளவு சக கரைப்பானின் கனவளவு, வால்யூம் ஆஃப் சால்வெண்ட், கரையத்தின் கனவளவு சக கரைப்பானின் கனவளவு, கரையத்தின் கனவளவு சக கரைப்பானின் கனவளவு. கரையத்தின் கனவளவு சக கரைப்பானின் கனவளவு. சரிதானே? ரைட். இதைத்தான் நாங்கள் என்னென்று போடுறோம், நாங்கள் குறியீட்டுல போடுறீங்க, மூலத்தில் ரெண்டு போடுறீங்க, C சமன் N over V. C சமன் N over V. V என்பது கரைசலின் கனவளவு. சரிதானே? கீழே எழுதுங்கோ, கரைசலின் கனவளவு, கரைசலின் கனவளவு மில்லி லிட்டர் அல்லது சென்டிமீட்டர் கியூப் ரெண்டும் ஒன்றுதான். மில்லி லிட்டரும் 5 மில்லி லிட்டரும் 5 சென்டிமீட்டர் கியூபும் உண்டு. இதே நிறைய பேருக்கு தெரியாம இருப்பீங்க. சரிதான்? கரைசலின் கனவளவு மில்லி லிட்டர் அல்லது சென்டிமீட்டர் கியூபில் தரப்பட்டால் நாங்க போடிய கிணத்துல போடணும் இல்ல, டெசிமீட்டர் கியூப்ல போடணும். சரி, அப்ப மில்லி லிட்டர்ல 100 மில்லி லிட்டர் 100 சென்டிமீட்டர் கியூப் என்று கரைசலின் கனவளவு தந்துட்டான். தந்தா எப்படி செய்கிறது என்று பார்ப்போம். தரப்பட்டால் போடுங்கோ, பாருங்கோ, C சமன் N over V இன்டு 1000. ஏன் 1000 பிரிக்கிறேன்? சென்டிமீட்டர் கியூப் டெசிமீட்டர் கியூப் ஆகுறது 1000 பிரிக்கிறோம். ஒரு அவசரப்படாம C சமன் N இன்டு V இன்டு 10^3. 1000 நாங்கள் என்ன எழுதலாம்? வடிவாளு கொஞ்சம் பெரிய ஊடா போகும் இல்லையா? அதுதான் செய்யறேன். V இன்டு 10^3. ஆகவே 10^3 மேலே கொண்டு வாங்கோ. ஆகவே C சமன் N over V தர 10^3. இப்படி எழுதுறது மிகவும் பொருத்தம். C சமன் N over V தர 10^3. சில கணிப்புகள்ல நீங்க இந்த 10^3 மேலே கொண்டு வாங்கோ. திருப்பி இதுல இருந்து இங்கே கொண்டு வரும் பொழுது 10^3, திருப்பி அதுல இருந்து அங்கே கொண்டு வந்தா திருப்பி 10^3. ஆகவே C சமன் N over V தர 10^3. இப்படி போடுறதை விட C சமன் N over V தர 1000 என்று போடுறது மிக பொருத்தம். சரிதான்? என்னை போட்டு சொல்லி